ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தலைக்கு மேலே ஃபைனல் எக்ஸாம் இருக்கு. எஸ், இன்னும் 1 month தான் இருக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கணும்னு தான் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோவில் 5 சீக்ரெட் மெத்தட்ஸை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதை யூஸ் பண்ணி உங்கள் ஃபைனல் ஒரு ஆனுவல் எக்ஸாமை நினச்சபடி கிராக் பண்ண முடியும். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்பர் 1, மேக் அ ஷெட்யூல் அண்ட் ஸ்டார்ட் ஸ்டடிங். இந்த லாஸ்ட் 1 month நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தலைன்னா 1 year ஃபுல்லாக நீங்கள் படிச்சிருந்தாலும் அது வேஸ்ட்டு தான். அதனால நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆகிருந்தாலும் சரி ஆகலனாலும் சரி படிச்சதை ரிவிஷன் பண்ணுறத கைவிட்டுறாதீங்க. அண்ட் படிக்காத டாபிக்ஸை படிங்க. சும்மா படிக்காமல் ஒரு பிளானரை கிரியேட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், எதை ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க, எதை ரிவிஷன் பண்ணணும், உங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் ஆர் டெஸ்ட்டில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க, அண்ட் எக்ஸாமுக்கு ரிமைனிங் இருக்க டேஸில் எவ்வளோ போர்ஷன்ஸை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ரியலிஸ்டிக் பிளானை கிரியேட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த क्वेश्चंसக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஆன்சர் தெரியும்னா கிரேட், யூ ஆர் கிளியர் மைண்டட். இஃப் உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா ஃபைண்ட் அவுட். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் நெக்ஸ்ட் 2 hours உங்களோட ஸ்டடி பிளான் ரெடியா இருக்கணும். அட்ரஸ் தெரியாம ஒரு இடத்துக்கு எப்படி ரீச் ஆக முடியாதோ, பிளான் இல்லாம உங்க டெஸ்டினேஷனை ரீச் பண்றது இம்பாசிபிள். ஸோ ஹரி அப், கிரியேட் a study plan based on your ability. Number 2, get the sample papers and question paper of the last 5 years. போர்டு எக்ஸாமில் 50 to 60% ஆஃப் த கொஷின்ஸ் கண்டிப்பாக ஆல்ரெடி போர்டு எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷினாக தான் இருக்கும். ஸோ எக்ஸாமில் 90% எடுக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் வே என்னன்னா, இந்த கொஷின் பேப்பர் ஒரு மாடல் கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸை மட்டும் படிச்சுட்டு போகிறதில்ல. ஏன்னா கொஷின் பேப்பரை கொஷின்ஸ் பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறது ஒரு தப்பான மெத்தட். இதை மட்டும் வச்சு உங்களால் எக்ஸாமை கிராக் பண்ண முடியாது. கொஷின் பேப்பர் எதுக்குன்னா ஆன்சர் சால்வ் பண்ணுறதுக்கு தான். ஆனால் இப்போ உங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இந்த மந்த் ரிவிஷனுக்கான மந்த், பட் வேறு வழி இல்லை. ஸோ சாம்பிள் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்கள். ஸ்கூலில் டீச்சர் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கூட இந்த பேப்பர்ஸை யூஸ் பண்ணி தான். ஸோ அந்த பேப்பர்ஸை சால்வ் பண்ணும்போது எக்ஸாமில் எந்த டைப்பில் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இஃப் நீங்கள் மாடல் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுறீங்கன்னா எப்படியும் அதில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரிஜினல் கொஷின் பேப்பரை விட மாடல் கொஷின் பேப்பர் எப்போவுமே டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அது டஃப்பாக இருக்கிறத பார்த்து நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. மாடல் கொஷின் பேப்பரில் நீங்கள் 80 to 90% ஸ்கோர் பண்ணாலே நீங்கள் போர்டு எக்ஸாமில் டாப் ஸ்கோர் பண்ணுவீங்க. Number 3, study with full dedication. ஒருவேளை நீங்கள் படிக்காமலேயே 90% மார்க்ஸ் வரணும்னு ஸ்டடி டிப்ஸ் தேடிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஏன்னா இங்கிலீஷில் ஒரு ப்ரொவர்ப் கூட இருக்குது, நத்திங் will work unless you do. நீங்கள் ஒர்க் பண்ணுற வரைக்கும் எதிர்பார்க்குற எதுவும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணலைன்னா, அந்த டிப்பை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா எதுவுமே நடக்காது, எதுவுமே மாறாது. ஸோ உங்களால் எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் படிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் டைமிங்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. இஃப் உங்களுக்கு படிக்கிற மூட் இல்லைன்னா, இடைக்கு நம்ம விதைக்கிற விதை தான் நாளைக்கு மரமாகுங்கிறத மறந்துடாதீங்க. ஒரு ஒர்க்கை செய்ய மோட்டிவேட்டடாக இருக்கும்போது யார் வேணாலும் அந்த ஒர்க்கை முடிக்க முடியும். பட் மோட்டிவேஷன் இல்லாதப்பவும் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹார்ட் ஒர்க். அண்ட் அப்பயும் அந்த ஒர்க் பண்ணுறவங்க தான் சாம்பியன். படிக்கிறதுக்கு பெஸ்ட் டைம் என்ன தெரியுமா? இது காமனாக எல்லாருக்கும் அப்ளை ஆகும். தட் இஸ் 4 to 6 AM. இந்த நேரத்தில் உங்களால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃபுல் டெடிகேஷனோட படிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக மெமரைஸும் பண்ண முடியும். ஸோ காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு படிங்க. இதோட ரிசல்ட்ஸ் உண்மையிலேயே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நம்பர் 4, கட் ஆஃப் ஆல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். சோஷியல் மீடியா, டிவி, நியூஸ், இதை நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்று அடையணும்னா ஒன்று இழக்கணும். இந்த விஷயத்த உங்கள் மைண்டில் நல்லா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு சோஷியல் மீடியாவை தூரமாக தள்ளி வைங்க. ஏன்னா இதை நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக வேண்டிய நேரம். உங்களோட ஃபுல் ஃபோக்கஸும் இதில் மட்டும்தான் இருக்கணும். ஸோ வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இப்படி என்னென்னலாம் ஆப்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்கும் கொஞ்ச நாளைக்கு பாய் சொல்லிடுங்க. ரிமெம்பர் திஸ், குட் திங்ஸ் டேக் டைம் அண்ட் இதை ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய டைம். நான் இப்போ அவாய்ட் பண்ண சொல்லி கண்டிஷன் போட்டது சோஷியல் மீடியாவே இல்லை, டிஸ்ட்ராக்ஷனை. உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைங்க. ஏன்னா உங்ககிட்ட டைம் கம்மியாகவும் ஒர்க் அதிகமாகவும் இருக்குது. அதனால ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஃபுல் ஃபோக்கஸோட பண்ணுறது ரொம்ப அவசியம். பட் அது நடக்கணும்னா டிஸ்ட்ராக்ஷன் 0ல் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, டிஜிட்டல் என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்கள் ஒர்க் ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துக்கோங்க. Number 5, study only the important aspects. நல்ல மார்க்ஸ் வாங்குறதுக்கு ஒவ்வொரு சாப்டர்லையும் ஒவ்வொரு வேர்டையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸை படிங்க போதும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடியே இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, 80-20 பிரின்சிபல். இந்த பிரின்சிபல் என்னன்னா, 20% எஃபர்ட்ல 80% ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ரூல். ஆனால் இது மேலே எனக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை இல்லை. ஏன்னா டாப்பர்ஸ் இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஏன் இந்த பிரின்சிபலை உங்களுக்கு சொல்கிறேன்னா,
எக்ஸாம்க்கு குறைஞ்ச நாட்கள் இருக்கும்போது இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதர்வைஸ் உங்ககிட்ட டைம் இருக்குங்கிற போது இதை ஃபாலோ பண்ணாதீங்க. 80-20 ரூல் பி லைக் 20% கண்ட்ரீஸ்ல தான் 80% பாப்புலேஷன் இருக்கும். உலகத்துல 20% கிரிமினல்ஸ் தான் 80% கிரைமை பண்றாங்க. யூடியூப்ல 20% சேனல்ஸ் தான் 80% ஆடியன்ஸ் அதிகமா பாக்குறாங்க. இதை பாரட்டோ பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. ஏன்னா வில்ஃபர்டோ பாரட்டோ அப்படிங்கிறவரு இட்டாலியன் எக்கனாமிஸ்ட் தான் இதை கண்டுபிடிச்சாரு. இவரு சொல்றபடி பார்த்தா 20% சிலபஸ்ல இருந்து தான் 80% கொஸ்டின்ஸ் வருது. கரெக்ட் தானே? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்க, 20% சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி ஸ்கோர் பண்றது ஈஸியா இல்ல 80% சிலபஸை கம்ப்ளீட் பண்றது ஈஸியா? இதுல எதுக்கு அதிகம் பெனிஃபிட் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இப்போதைக்கு 20% சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுல தான் இருக்கு. ஓகே, இப்போ 20% சிலபஸ் எதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? இதானே உங்க அடுத்த கேள்வி. சொல்றேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், உங்கள் டீச்சர் சொன்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அண்ட் எஸ், எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபர்ஸ்ட் சாப்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த 20% சிலபஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அண்ட் எஸ், நீங்கள் நிறைய கவனம் செலுத்த வேண்டியது இந்த டாபிக்ஸில் தான். நிறைய ரிவைஸ் பண்ணுங்க. நான் இதை மட்டும் படிக்க சொல்றதால மீதி இருக்க சாப்டர்ஸை நெக்லெக்ட் பண்ணிருங்கன்னு அர்த்தம் இல்லை. அதையும் படிக்கணும். ஆனா இம்பார்ட்டன்ட் திங்ஸை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணும்போது டென்ஷன் ஃப்ரீ. குவான்டிட்டியை விட எப்பவும் குவாலிட்டி தான் நமக்கு முக்கியம். ஸோ இம்பார்ட்டன்ட் திங்ஸை கவர் பண்ணிட்டு கூடவே ரைட்டிங் ப்ராக்டிஸும் பண்ணி ஆன்சர் ஷீட்ல கரெக்ட் ஆன்சர் எழுதி கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸையும் பயன்படுத்தினா 90% எடுக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஐ ஹோப் இந்த எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் உங்களோட வரப்போற எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.